ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இது எக்ஸ் ப்ரோ ட்ரிகர் சோனியோடது. இதோட ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ அன்பாக்சிங் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இதில் என்னென்ன மெனூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் இந்த V860 ஃப்ளாஷை இந்த எக்ஸ் ப்ரோ ட்ரிகரோட சிங்க் பண்ணி எப்படி இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்பீங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. இதுதான் கோடெக்ஸோட எக்ஸ் ப்ரோ ட்ரிகர். இது சோனியோடது. ஐயோ இந்த ட்ரிகர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேலேயே ஒரு படம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் என்னென்ன லைட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணலாம், எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ மாதிரி இதில் பிக்சர்ஸாக போட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாக்ஸ் தான், புதுசாக வாங்கி அன்பாக்ஸ் பண்ணலை. ஓகே, ஸோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் இருக்குது, அது கூடவே இந்த புக்லெட்ஸ் ப்ளஸ் வாரண்டி கார்டு வரும். இந்த மேனுவலில் நமக்கு இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இதை ஓரமாக வச்சுருவோம். இப்போது இதோட ட்ரிகர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வருது. இதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இதுதான் எக்ஸ் ப்ரோ ட்ரிகர். இதில் நார்மலாக இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது. இது கொஞ்சம் ஓல்ட் டைப் தான். நியூ வந்துட்டு இதில் வந்து இந்த லேட்டஸ்ட்டு லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இது கொஞ்சம் ஓல்டு டைப்புங்கிறதுனால உள்ள சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், புதுசுக்கும் பழசுக்கும். இதோட மெனூஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு வரக்கூடிய பேட்ரி. இந்த பேட்டரியில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதுக்கு வரக்கூடிய பேட்டரி பார்த்தீங்கன்னா AA பேட்டரி தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதில் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரிஸ் தான் நம்ம வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த வோல்ட் பார்த்தீங்கன்னா 1.5 கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, இது ரெண்டுமே யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரிஸ். யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற மாதிரியான ஒரு பேட்டரிஸ் தான் இது. இது ரீசார்ஜபிள் பேட்டரி கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. இதுவே வந்து நம்ம ரீசார்ஜபிள் பேட்டரிஸ்லாம் இருக்கு பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா 1.2 வோல்ட் தான் இருக்கும். 1.2 வோல்ட்டுங்கிறது இந்த ட்ரிகருக்கு பவர் பத்தாது. இந்த ட்ரிகர் வந்து 1.5 வோல்ட் தான் அக்செப்ட் பண்ணக்கூடியது. பவர்டு பை 1.5 வோல்ட்டுங்கிறது நமக்கு உள்ளேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல. இந்த பேட்டரியை நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரீசார்ஜபிள் பேட்டரியில் சார்ஜ் என்ன தான் ஃபுல்லாகவே இருந்தாலும் இந்த பேட்டரியை போட்டு இப்போ பவர் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இதோட லெவல் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் தான் காமிக்குது. இந்த மாதிரி 1 பாயிண்ட் தான் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ட்ரிகர் சிங்கிங்கில் பிரச்சனை வரும். வேறு லைட்ஸ் கூட இந்த ட்ரிகர் வந்து சிங்க் ஆகிருக்கும் போது சில லைட்ஸ் அடிக்காமல் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் இந்த ட்ரிகருக்கு சப்போர்ட்டபிள் இல்லை. அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நான் இந்த பேட்டரி போடுறேன் பாருங்கள். இந்த பேட்டரியை உள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஃபுல் சார்ஜ் காமிக்கும். இதில் வரக்கூடிய மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது இதை போட்டு பவர் ஆன் பண்ணியாச்சு. இதில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இங்கே இருக்குது. ஸோ இது ஆஃபு, இது ஆன் பண்ண உடனே டிஸ்பிளே வந்துடும். இந்த பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஆஃப் ஆன் இருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஆஃப் ஆன். ஆட்டோ ஃபோக்கஸ் ஆஃப் ஆன்னா இது வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு LED இண்டிகேட்டர் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து இன்ஃப்ராரெட் பீம் வந்து இதில் இருந்து போகும். ஸோ இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது ஆனில் வச்சுருந்தா தான் இது ஒர்க் ஆகும். ஸோ ஓகே, ஸோ ரெண்டையுமே ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிங்கிங் போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃபோம்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு C டைப் போர்ட் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கிங் போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்லாம் பார்ப்போம். மெனு, இந்த பட்டன் இருக்குது இல்லையா, இந்த பட்டன் மெனு, இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட மெனுஸ் எல்லாம் வரிசையாக இண்டிகேட் ஆகும். இந்த வீல் ஒன்று இருக்குது பாருங்கள், இதை ரொட்டேட் பண்ணி அடுத்தடுத்த மெனுக்கு நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பையில் வந்துட்டு இது எவ்வளோ நேரம் வந்துட்டு ஆனில் இருக்கணும், இல்லை அதுவே ஆஃப் ஆகணுமா அப்படிங்கிறத செட் பண்ணுறது. இது வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃபில் வச்சுக்கலாம். ஓகே,
அடுத்தது பீப். ஃப்ளாஷ் அடிச்சது அப்படின்னா பீப்னு சவுண்டு வரும். ஸோ அதுதான், அது ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமான்னு கேட்குது. அது வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஆனில் வைக்கிறேன். ஓகே. அடுத்தது ஸ்டெப்புங்கிறது இதில் வந்து மினிமம் மேக்ஸிமம் வந்து ஸ்டெப் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம், லைட்டோட பவர். அடுத்தது லைட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியுது இல்லையா, இந்த லைட் வந்துட்டு 12 செகண்ட்ஸில் ஆஃப் ஆகுற மாதிரி நான் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வேண்டாம், இந்த லைட்டே வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இந்த லைட் வந்து ஆன்லேயே இருக்கணும் அப்படின்னா இங்கே ஆன்லேயே வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து 12 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் லைட் வரும், மற்ற நேரத்தில் ஆஃப் ஆகிடும். இருட்டுக்குள்ளே நம்ம இந்த ட்ரிகரை யூஸ் பண்ணும்போது நமக்கு இதில் என்ன இருக்குங்கிறது தெரியணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த டிஸ்பிளே வர மாதிரி நான் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கொடுத்தா வெளியில் வந்துடும். அந்த செட்டுங்கிறது தான் ஓகே பட்டன். இது கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகி வெளியே வந்துடும். அடுத்தது சிங்க் அப்படிங்கிறது நான் இங்கே காமிச்சேன் இல்லையா. ஸோ இந்த உள்ளே இருக்கிற அந்த சிங்கிங்கான விஷயங்கள் தான் இங்கே சிங்க் இன் அப்படிங்கிறது. இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சிங்கில் இன்னுன்னு கொடுத்துருக்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால இது நார்மலாக ஆஃபில் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் வந்து நார்மலாக இப்போ 5 குரூப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏலேருந்து இ வரைக்கும் இருக்கும். இதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் குரூப்ஸ் வேணும் அப்படின்னா 16 குரூப் வரைக்கும் நம்மளால் இதில் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து எல்சிடி, இதோட பிரைட்னஸ் லெவல் நமக்கு எவ்வளோ வேணுமோ இதை ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். +3 ஸ்டாப்லேருந்து -3 ஸ்டாப் வரைக்கும் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஷூட். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் மல்டி அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒரே இதில் வந்து செட்டிங் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் மல்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ட்ரிகர்ஸும் ஒரே நேரத்தில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். ஆப் கூட சிங்க் ஆகி யூஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு ஃபீச்சர் ஒன்று இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இது மட்டும்தான், சிங்கிள் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் ஷூட்லேயே இருக்கட்டும். அடுத்தது டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லைட்ஸ்லாம் கிட்ட வச்சு யூஸ் பண்ணுறோம், அந்த ட்ரிகரையும் கிட்ட வச்சு யூஸ் பண்ணுறோம். அதாவது 30 மீட்டருக்குள்ளே தான் நம்மளோட இந்த ட்ரிகரோட டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 0 to 30 மீட்டர் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிகர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணும், சிங்கிங்கில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வேலை பார்க்கும். இதுவே வந்து கொஞ்சம் எல்லாம் தள்ளி இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம 1 to 100 மீட்டர்ஸ் செட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க, இதில் வந்து 1 to 100 கொடுத்துருக்குறாங்க. 1 to 100னா இதோட மினிமம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டருக்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிகர் வந்து ஒர்க் ஆகும் இதில் வச்சுருக்கும் போது. இதுவே வந்து நமக்கு 1 மீட்டருக்கு கம்மியான டிஸ்டன்ஸில் நம்ம லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி ட்ரிகரை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 0 to 30 தான் நம்ம செட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் 1 to 100 மீட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது ஐடி அப்படிங்கிறது வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. இந்த ஐடிங்கிறது என்னன்னா, இந்த குரூப்ஸ் சேனல் சொல்கிறேன் இல்லையா, அதில் ஒருவேளை நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் சேம் சேனல் சேம் குரூப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதையும் மீறி இந்த சிங்கிங்கில் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு பர்டிகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளாஷ்க்கு நம்ம ட்ரிகர் பண்ணும்போது நம்ம ஃப்ளாஷ் மட்டும்தான் அடிக்கணுங்கிற பட்சத்தில் இந்த ஐடியை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 01லேருந்து 99 வரைக்கும் இருக்கும். இந்த நம்பர்ஸ்லாம் எனி நம்பர் ஏதாவது ஒரு ஐடியில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளாஷ் ஃபயர் பண்ணும்போது நம்ம ஃப்ளாஷ் மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேறு எந்த ஃப்ளாஷும் ஒர்க் ஆகாது. இல்லை வேறு பேர் ஃபயர் பண்ணும்போதும் சரி, நம்ம ஃப்ளாஷ் தவறுதலாக சிங்க் ஆகி அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அவங்க வச்சிருக்கிற ஐடி நம்பரும் நம்ம வச்சிருக்க ஐடி நம்பரும் வேறையாக இருக்கும் போது, இல்லை ஒருவேளை அவங்க ஐடியே செட் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ தவறுதலாக மிஸ்ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுக்கு பட் நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்கிற பட்சத்தில் இதெல்லாம் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நார்மலாக ஆஃபில் இருக்கிறதே நல்லது. கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்து ஐடி இல்லை ஒரு நம்பர் செட் பண்ணுறோன்னா எல்லா ஃப்ளாஷ்லேயும் அதே நம்பர் செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அடுத்து டிடிஎல் கனெக்ஷனுக்காக கொடுத்துருக்கிறது. இதில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்க லைட்டுக்காக இதை நம்ம கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஆட்டோ ஃபோக்கஸ். இது வந்து டிஎஸ்எல்ஆருக்கா மிரர்லெஸ்க்கான்னு நார்மலாக கேட்குது. இது நார்மலாக இப்போ மிரர்லெஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறதுனால நான் செட் பண்ணியிருக்கேன் மிரர்லெஸ் கேமரான்னு. இதில் கொடுத்துருக்க செட்டிங்ஸ் இவ்வளவு தான். நமக்கு இது எதுவும் வேணான்னா இந்த கிளியருங்கிறத லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா கிளியர் ஆகிடும். இப்போது இதில் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மாடலிங் லேம்பு ட்ரிகரில் கிடையாது, நம்ம ஃப்ளாஷில் இருக்கிறத இந்த ட்ரிகரை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது லைட் கிடையாது இல்லையா, இது ஜஸ்ட் ட்ரிகர் தான். இந்த ட்ரிகரோட எந்த லைட் வந்து கனெக்ட் ஆயிருக்கோ அந்த லைட்டில் இருக்க மாடலிங் லேம்பை தான் இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இது. இந்த சிங்க் அப்படிங்கிறது நான் 860 ஃப்ளாஷில் சொன்ன மாதிரியே இந்த ஹை ஸ்பீட் சிங்க்கு இந்த இடத்துல காமிக்கும் பாருங்கள். இப்போ இந்த சிங்க்குங்கிறத நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஹெச்னு ஒரு சிம்பிள் வரும்.
ஹை ஸ்பீட் சிங்க்கு அப்படின்னா நம்ம கேமராவில் ஷட்டர் ஸ்பீட் 1/200க்கு அபோவும் கொண்டு போகும்போதும் இந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும். நம்ம ஃப்ளாஷில் ஹை ஸ்பீட் சிங்க் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதுக்காக கொடுத்துருக்கிறது தான் இது. அப்புறம் இந்த ஜூம் குரூப் இது எல்லாமே நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நார்மலாக 24லேருந்து 200 mm வரைக்கும் ஜூமை நம்மளால் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இல்லை ஆட்டோவில் செட் பண்ணி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அடுத்தது லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சேனல் பிளிங்க் ஆகும். இந்த சேனலில் நம்ம எந்த சேனல் வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். குரூப்புங்கிறது இங்கே ஏன் போட்டிருக்கு இல்லையா, இதுதான் குரூப்பு. இந்த ஜிஆருங்கிறத ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா குரூப் ஹைலைட் ஆகும். இந்த குரூப்பை நம்ம பி, சி இது மாதிரி எதில் வேணாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து மோடு லாக் பண்ணுற பட்டன். அதே மாதிரி டிடிஎல் டு மேனுவல் இந்த ஸ்விட்ச் ஓவரும் ஆகிட்டே இருக்கும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது லாக் ஆகிடும். நம்ம என்ன செட்டிங்கில் செட் பண்ணி வச்சுருக்கோமோ அது லாக் ஆகிடும். திரும்ப எதை நம்ம கிளிக் பண்ணாலும் இது ஒர்க் ஆகாது. இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அகைன் இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த லாக்டுங்கிறது ரிமூவ் ஆகிடும். அடுத்தது இதை வந்து டெஸ்ட் பட்டன். நம்ம ஃப்ளாஷ் ஃபயர் ஆகுதாங்கிறத செக் பண்ணி பார்க்குறதுக்கான பட்டன் தான் இந்த பட்டன். அதே மாதிரி இந்த கீழே இருக்க பட்டன் பாருங்கள். இது வந்து க்ளோஸராக காமிக்கும், ப்ளஸ் ஜூம் அவுட் ஆகி காமிக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏல ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஏ செலக்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும். அடுத்து பிக்கு போகணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே குரூப் அப் அண்ட் டவுன் ஆரோஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி கீழேயும் மேலேயும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க பட்டன்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்க முடியும். ஸோ அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் கண்ட்ரோல்ஸ் கிடையாது. இது சோனி மவுண்ட்டுக்கானது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மவுண்ட் தான் வரும் சோனிக்கு. ஸோ இது சோனி கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அதோட பேர் ஆகிடும். ஓகே, இப்போது இந்த ட்ரிகரை நான் லைட்டோட பேர் பண்ணுறேன். என் கையில் இப்போது 860 கோடெக்ஸ் ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாஷை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஆன் ஆகிடுச்சு. இந்த ஃப்ளாஷை ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பட்டனை அழுத்தி ரீசெட் பண்ணுவோம். லாங் ப்ரெஸ் அதுக்குன்னா ரீசெட் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு என்ன குரூப் என்ன சேனல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் இந்த ஒரு மின்னல் வெட்டின மாதிரி ஒரு ஐகான் இருக்குது இல்லையா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லேவ் மோட் அண்ட் மாஸ்டர் ஃப்ளாஷ் மோட் அண்ட் டிடிஎல் மோட் இப்படின்னு ஸ்விட்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இப்போ மாஸ்டர் ஃப்ளாஷ் மோட். இந்த மோடில் இருக்கும்போது தான் இந்த ஃப்ளாஷ் மாஸ்டர் ஃப்ளாஷாக ஃபயர் ஆகும். பட் நம்ம வந்து இந்த ட்ரிகரை தான் மாஸ்டர் ஃப்ளாஷாக யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு ஸ்லேவ் ஃப்ளாஷ் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஆரஞ்சு ஸ்க்ரீன் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஸ்லேவ் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்லேவ் மோட் மீன் இந்த வேறு ஃப்ளாஷ் மாஸ்டர் ஃப்ளாஷாக இருக்கும், இது வந்து சப்போர்ட்டபிள் ஃப்ளாஷாக இருக்கும். இந்த மோடில் வச்சுட்டு இதில் வந்து குரூப் அண்ட் சேனல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து நான் குரூப்புங்கிறது வந்து பியில் இருக்குது. நான் ஏல வைக்கலாம், இல்லை பியில் வைக்கலாம், சியில் வைக்கலாம், டியில் வைக்கலாம், ஈயில் வைக்கலாம். ஸோ இதில் 5 குரூப்ஸ் இருக்குது. இ வரைக்கும் இருக்குது, ஏ டு இ வரைக்கும் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் பியில் வச்சுக்கிறேன். அடுத்தது சேனலை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சேனல் ஹைலைட் ஆகுதா, சேனல் 1ல் இருக்குது. நான் இது வந்து ஒரு 11வது சேனலில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹை ஸ்பீட் சிங்க்கு இங்கே ஆனில் தான் இருக்குது. வேண்டானா இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆன்லேயே வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து ஜூம் ரேஞ்சு ஆட்டோவில் இருக்குது. இதை ஃபுல்லாக இப்படி எடுத்து விட்டோன்னா என்ன ஜூமில் இருக்குங்கிறது காமிக்கும். இதை வந்து இப்படி பவுன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக் ஜூம் வந்து வேலை செய்யாது. ஓகே, ஃபுல்லாக இதை வந்து இப்படி டவுன் பண்ணி வச்சாதான் இந்த ஆட்டோமேட்டிக் ஜூமில் நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறது காமிக்கும். இது எப்படி சிங்க் பண்ணுறது என்னங்கிறது மட்டும் பார்ப்போம். சேனல் வந்து 11, குரூப் வந்து பியில் இருக்குது. ஓகே, இப்படியே இருக்கட்டும். இப்போது இதில் குரூப் பி, ஸோ பியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சேனல் அப்படிங்கிறது வந்து 10ல் இருக்குது. இதை நான் சேஞ்ச் பண்ணணும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சேனல் ஹைலைட் ஆகும். இதை நான் 11க்கு மாற்றிக்கிறேன். பிங்கிற குரூப்பில் இருக்குது. ஓகே, இப்போது இது ரெண்டையும் பக்கத்தில் வச்சு பார்ப்போம். இந்த ட்ரிகரும் இந்த ஃப்ளாஷும் ரொம்ப பக்கத்தில் இருந்தால் இது ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்கள், ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த சேனல் குரூப் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது, சேமாக தான் வச்சுருக்கேன். பட் இங்கே சேஞ்ச் ஆகுது, இதில் சேஞ்ச் ஆகலை. இதுவே கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறது இதில் மாறுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸில் வச்சு தான் நம்ம இதை ஆப்ரேட் பண்ண முடியும். ரொம்ப க்ளோஸராக இருந்துச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. அதுக்கு தான் நம்ம இதில் ஒரு மோட் சொன்னோம் இல்லை, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா
இப்போ உள்ளே போய்க்கிறேன். ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்கேங்கிறதுனால 0 to 30ல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது வெளியில் வந்துடலாம். இதுவும் சேமாக இருக்குது. ஓகே, இப்போ சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது மாறும். அந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இது இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நம்ம ஒர்க் பண்ணும்போது இது மாறாது 1 to 100ல் இருக்கும்போது. இதுவே 0 to 30 மீட்டர் நம்ம இங்கே வச்சுட்டு இங்கே குரூப் அண்ட் சேனல் ஈக்குவலாக செட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணோம்னா இதிலையும் சேஞ்ச் ஆகும். அப்புறம் இந்த ஜூம் இருக்குது பாருங்கள், இது ஆட்டோவில் இருக்குது. இங்கே பக்கத்தில் ஏன்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா இது ஆட்டோவில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இங்கேயும் ஜூம் ஆட்டோவில் தான் இருக்குது. இதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஜூமை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஜூம் செலக்ட் ஆகும். இது 24 அப்படின்னா இங்கே 24ன்னு மாறுது. இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறோமோ அது அப்படியே இங்கேயும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி மாடலிங் லேம்ப், இந்த மாடலிங் லேம்பை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லைட்டில் இருக்க மாடலிங் லேம்ப் ஆன் ஆகுது. ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆகிடுச்சு. ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகுது. இங்கே நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இதிலையும் மாறும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த ட்ரிகர் இருக்குங்கிறத பொறுத்து தான் இதில் இந்த சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, இப்போ நான் இந்த குரூப்பை சேஞ்ச் பண்ணுறேன். இதுலேயும் சேஞ்ச் பண்ணுறேன். பிங்கிற குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து பிளாங்க் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஏங்கிற குரூப்பில் மேனுவலில் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இதுலையும் இப்போ சோனி ஆஃப்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ பிங்கிற குரூப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன், அதனால் ஆஃப்னு வந்துருச்சு. இப்போ இந்த குரூப்பை சேஞ்ச் பண்ணி ஏங்கிற குரூப்பில் வைக்கிறேன். ஏன்னா இங்கே ஏங்கிற குரூப்பில் தான் நமக்கு வேல்யூ இருக்குது. ஸோ ஏங்கிற குரூப்பில் நான் செட் பண்ணி வச்சிடறேன். சேனல் 11ல் இருக்குது. ஸோ சேனலை லாங் ப்ரெஸ் பண்ணி சேனல் வந்து 12ன்னு மாற்றுறேன். இங்கேயும் சேனலை நான் செலக்ட் பண்ணி சேனல் 12ன்னு மாற்றிக்கிறேன். இது பார்த்தீங்களா. ஸோ இங்கே நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறேனோ இது ஆட்டோமேட்டிக்காக இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பி குரூப்பில் இருக்குது, சேனல் 12ல் இருக்குது. இதுலேயும் பி குரூப்பில் இருக்குது, சேனல் 12ல் இருக்குது. 1/8 ரெண்டுலேயும் சேமாக காமிக்குது. இதை நான் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கேயும் சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஓகே, இப்போது ஃப்ளாஷ் ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம், ஃபயர் ஆகுதான்னு பார்ப்போம். இதுதான் ஃப்ளாஷ் டெஸ்ட் பண்ணுற பட்டன். ஸோ ஓகே, ஸோ ஃப்ளாஷ் ஃபயர் ஆகுது. 1/2ல் ஃபயர் ஆகிருக்குது. இப்போது இதோட பவரை நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். இதோட மேக்ஸிமம் கம்மியான அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1/128. ஓகே, இப்போது 1/128 வச்சுட்டேன். இப்போது இந்த பவரில் நான் இங்கேயும் இது சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த பவரில் நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஃபயர் ஆகுது. 30 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இது யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இந்த ட்ரிகர் 30 மீட்டர் அபோவ் போகுது அப்படின்னா இது ஃபங்க்ஷன் ஆகாது. நான் 1 மீட்டர்லேருந்து 1 to 100 மீட்டரில் நான் இங்கே செட் பண்ணி வச்சுக்கிறேன். தேவைப்பட்டுச்சு ரொம்ப இந்த மாதிரி க்ளோஸராக வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டும் 0 to 30 வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் இதை சிங்க் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும். இந்த ஃப்ளாஷோட அன்பாக்சிங் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த கார்டில் நான் இதோட லிங்க் கொடுக்குறேன், அன்பாக்சிங் லிங்க்கு. அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இதில் இருக்க டீட்டெயிலான மெனூஸ், செட்டிங்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஃப்ளாஷோட அன்பாக்சிங் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இது அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபுல் ரிவ்யூ, அதோட கேமராவோட கனெக்ட் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையே ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் மோகனராஜன்.